வணக்கம். ரசவாதி அப்படின்ற ஒரு நூலை நான் படித்தேன். இதை எழுதியவர் பிரேசில் நாட்டை சேர்ந்த பாலோ கொயலோ. இதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறவங்க நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். இந்த பாலோ கொயலோ அவர்கள் அவருடைய எல்லா விதமான உழைப்பையும் போட்டு இந்த ரசவாதி என்ற நூலை படைச்சிருக்காரு. அது என்னன்னா, சாண்டியாகோ அப்படின்ற ஒரு இளைஞன், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த இளைஞன், அங்க ஆண்டலூசியா அப்படின்ற ஒரு பகுதி, அந்த பகுதியை சேர்ந்த இளைஞன் தன்னுடைய இயல்பான வாழ்க்கையில இருந்து இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு அவங்க அப்பாவோட அனுமதியோட அவர் கொடுத்த காசை வச்சுட்டு ஆட்டு மந்தைகளை வாங்கிட்டு, ஏன்னா இடையனா இருந்தா பல ஊருக்கு நம்ம பயணம் பண்ணலான்றது அவனுடைய திட்டம். அதனால ஆண்டலூசியா அந்த புல்வெளி பகுதிகளெல்லாம் அவன் பயணம் பண்றான். தரிப்பா அப்படின்ற ஊர், அங்கெல்லாம் போயிட்டு அவன் ஆடுகளை மேய்ச்சிட்டு போற வழியில நிறைய ஊர்களை பார்க்குறான். அப்போ ஒரு ஆண்டலூசியா பகுதியில ஒரு பாழடைஞ்ச ஒரு தேவாலயத்துல ஒரு இரவு தங்க நேருது. அந்த டைம்ல அவனுக்கு ஏற்கனவே ஒரு சில கனவுகள் வந்துச்சு. அந்த கனவு திரும்பியும் வருது. ஏதோ ஒரு சின்ன பொண்ணு ஏதோ ஒரு புதையல் இருக்குன்ற மாதிரியும், அந்த புதையலை நீ தேடி போகணுன்ற மாதிரியும் அந்த சொல்லுது. அப்போ அந்த அவன் அதுக்கு அந்த தூக்கம் அது நிஜமா இருக்கு, அது கனவு மாதிரி இல்லாம நிஜமாவே இருக்கிற மாதிரியே இருக்கு. தெரியல. அதனால இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதனால இது என்ன மாதிரி, ஏன்னா இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஏதோ, ஏன்னா ஒரு கனவுன்றது ஒரு முறை வரலாம், தொடர்ந்து வந்தா என்ன பண்றது, அது அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மந்திரவாதி கேள்வி கிட்ட போறான். அங்க போயிட்டு அந்த மந்திரவாதி சொல்றா, நீ எகிப்தை நோக்கி போகணும், அங்க பிரமிடு கிட்ட தான் உன்னுடைய புதையல் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அங்கிருந்து, ஏன் இந்த கதையை முழுசா நான் சொல்ல விரும்பல, ஏன்னா இந்த கதையை நீங்க எல்லாரும் படிக்கணும், புத்தகத்தை வாங்கி படிக்கணும். அதுக்கப்புறம் அவன் அவனுக்கு உதவியா அதே இடத்துல தரிப்பா அந்த நகரத்துல எந்த இடத்துல அந்த மந்திர கேடவியை சந்திச்சானோ ஒரு முதியவர் ஹெல்ப் பண்ணாரு. நீ அங்க எகிப்துக்கு போறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அதுக்கு நீ காணிக்கைய ஒரு சில ஆடுகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவனை உத்வேகப்படுத்துறாரு. கேட்டா நான் ஒரு அரசன் அப்படின்னு சொல்றாரு. அவர்கிட்ட இருக்கிற மந்திர சக்திகளை பயன்படுத்தி அவர் என்ன பண்றாரு, அவனுக்கு ரெண்டு கற்களை கொடுக்குறாரு. இவன் ஆடுகளை கொடுக்குறான் அவர் கேட்ட மாதிரி. ஏன்னா இவனுடைய இது வெறும் ஆடு மேய்ப்பன் மட்டும் இல்லை, அவன் இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும், உலகத்தை புரிசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருக்கு. அதனால அந்த ஆடுல ஒரு பகுதி அவருக்கு கொடுத்துட்டு மீதி ஆடுகளை தன் நண்பனுக்கு வித்துட்டு காசை எடுத்துக்கின்னு அவர் காட்டின வழியில என்ன பண்றாங்கன்னா அவருக்கு ரெண்டு கல்லை கொடுக்குறாரு. அந்த கல்லு ஏதாவது ஒண்ணு நம்பிக்கை, ஆமான்னு சொல்லும், இன்னொன்னு இல்லைன்னு சொல்லுன்ற மாதிரியான இது. அதாவது அவனுடைய முடிவுகள் சரியா தவறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கல் யூஸ் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் அங்கிருந்து பக்கத்துல ஆப்பிரிக்காவுக்கு போறான். அது ரொம்ப ஒரு ஒரு 2 மணி நேரம் டிராவல், கடல் பயணம். அங்க மொராக்கோ நாட்டுல டேஞ்சியர்ன்ற ஒரு நகரத்துக்கு வரான். அங்க என்ன ஆகுதுன்னா, பணத்தெல்லாம் ஒரு ஒரு கொள்ளையங்கிட்ட ஒரு ஏமாந்துடுறான். அவன் ஏமாத்திட்டு போவான். ஏன்னா ஒட்டகம் வாங்கணும், அதை வாங்கணும், ஏன்னா பாலைவனத்தை கடக்கணும், ஏன்னா பாலைவனத்தை கடந்து போனாதான் இங்கே இந்த பிரமிடுகளை பார்க்க முடியும். அப்படின்னும் போது அந்த ஒரு மொழி தெரியாத ஊர்ல, புது ஊர்ல, புது உலகத்துல அவன் ஏமாந்து போயிடுறான். அவன் ஏமாத்திட்டு அவன் காசு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிருப்பான். பசியும் பட்டினியா இருக்கிற சாண்டியாகோ ஒரு சின்ன
குன்று மேல இருக்கிற ஒரு கண்ணாடி கடைக்கு போறான். அந்த கண்ணாடி கடையில போய் அங்க எப்படியோ வேலைக்கு சேர்ந்துடுறான். இவன் வந்த நேரம், இவனுடைய அந்த இவனுடைய அணுகுமுறைகள், அதெல்லாம்னால அந்த இடத்துல வந்து வியாபாரம் பெருகுது. அங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து வேலை செய்யறான். அங்க வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட அங்க இருக்கும்போதே அவன் நிறைய அரபி மொழியெல்லாம் பேச கத்துக்கிறான். அங்க இருக்கிற கடைக்காரோட நல்ல நட்பு உருவாகுது. அந்த கண்ணாடி கடைக்காரங்க நிறைய யுத்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தை அதிகப்படுத்தலாம். அதிகப்படுத்தி அவன் சொல்றான், இந்த மாதிரி திரும்பி நான் என் ஊருக்கே போயிடணும், அதுக்காக நான் வந்து காசு சேர்க்கிறேன், உங்க வியாபாரம் நல்லா நடந்தாதான் வந்து திரும்பி நான் என் ஊருக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு டீலிங். அதுபடி அவன் ஊருக்கு போறதுக்கான ஆடுகள், இழந்த ஆடுகளை திரும்பி வாங்குறதுக்கான காசெல்லாம் சேர்ந்த பிறகு, சரி நான் ஊருக்கு போறேன்னும் போது அவர் சொல்றாரு, எனக்கு வந்து அவர் முஸ்லீம், மெக்காவுக்கு போகணும்னு ரொம்ப நாளா ஆசை. என்கிட்ட காசு இல்லை, அதனால நான் போகாம இருந்தேன். ஆனா இப்ப என்கிட்ட காசு இருக்கு, ஆனா இப்பயும் என்னால போக முடியாது. அதே மாதிரி இப்போ உங்ககிட்டயும் காசு இருக்கு, ஆனா நீ ஊருக்கு போக மாட்ட, உன் கனவை தேடிதான் போவேன். அது எப்படி உங்களுக்கு சொல்றீங்க அவ்வளவு உறுதியானா? அதான் மெஹ்பூப் அப்படின்ற மாதிரி ஒரு அரேபிய மொழியில சொல்றாரு. அப்படின்னா அது பேரு விதி, தலை விதி அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே என்ன பண்றான், திடீர்னு அவனுடைய எண்ணங்கள் மாறுது. சரி, ஊருக்கு போறதுக்கு பதிலா நம்ம அந்த கனவுல தேடி போனாதான் என்ன, ஏன்னா அவனுக்கு இப்போ வந்து எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி வந்துருச்சு, அரேபிய மொழி தெரியுது. எப்ப வேணாலும் அவன் வந்து ஒரு நாட்டு இடையனா மாறலாம். இல்ல ஒரு வருஷம் ஒரு கண்ணாடி கடையில வேலை செஞ்சிருக்கலாம். கண்ணாடினா நம்ம கண்ணுக்கு போடுற கண்ணாடியில இந்த கிளாஸ் வேர்ஸ், கண்ணாடி பொருட்கள் விற்கக்கூடிய கடை. அதனால அந்த தொழில் அவனுக்கு தெரியுது. எப்போனாலும் வந்து நம்ம பொழைச்சிக்கலாம். சரி, நம்ம வந்து கனவுகளை தேடி போகலாம் அப்படின்னும் போது அங்க ஒரு குழு வந்து என்ன பண்ணுதுன்னா, எகிப்துக்கு அந்த ஏதோ ஒரு பகுதிக்கு போகுது. எகிப்துக்கு போற அந்த பாதையில பயணப்படுது. அது ஒரு பயணக்குழு. அங்க வந்து நிறைய ஒட்டகங்கள்லாம் இருக்கு. இவன் போய் இருக்கிற காசை வச்சு ஒரு ஒட்டகத்தை வாங்கிக்கிறான், அந்த பயணக்குழு கூட சேர்ந்துக்கிறான். அங்க ஒரு ஆங்கிலேயரும் இருக்காரு. அவர் வந்து ஒரு அல்கெமிஸ்ட், ரசவாதம் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா தங்கத்தை உலோகங்கள், மற்ற உலோகங்களை தங்கமா மாற்றக்கூடிய அந்த அல்கெமிஸ்ட்ரி, அந்த ரசவாதம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அவரும் வந்திருக்கிறாரு. முக்கியமா பிரிட்டிஷ் நாடு அப்படின்னு நினைக்கிறேன், பிரிட்டிஷ் நாட்டுல இருந்து வந்திருக்காரு. ஏன்னா அந்த பாலைவனத்துல ஒரு பாலைவன சோலை இருக்கு, அல்பைன் அப்படின்னு, அங்கதான் ஒரு ரசவாதி இருக்காரு, அவர்கிட்ட நான் வந்து கத்துக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்திருக்காரு. இவங்க எல்லாம் பயணம் பண்றாங்க. பயணம் பண்ணி கிட்டத்தட்ட அந்த பாலைவன சோலை கிட்ட வந்துடுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய சோலை, அது பெரிய ஊரு, பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கிற ஊர். அங்க வந்து அங்க தண்ணி, உணவுகள் எல்லாமே கிடைக்கும். அங்க கொஞ்சம் தங்குறாங்க. அங்க வந்து அங்க சட்டம் என்னன்னா, யாரும் ஆயுதங்கள்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா இந்த பாலைவன சோலையை யாரும் தாக்கக்கூடாது அப்படின்றது அந்த அரேபியர்களுடைய எழுதப்படாத சட்டம். அங்க வந்து இவர் வந்து தன்னுடைய பிரிட்டிஷ்காரரு அந்த இவரை தேடுறாரு, நெசவாதியை தேடுறாரு. இவருக்கு ஹெல்ப் பண்ண அவன் ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணும் போது இவன் தன்னை அறியாமலே ஒரு பொண்ணை பார்த்து மயங்குறான். அந்த பொண்ணு பேர் பாத்திமா. அந்த பொண்ணு மேல காதல் வயப்படுறான். இந்த சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு அந்த பகுதிகள், அரேபிய பகுதிகளில், பாலைவன பகுதிகளில் அந்த பழங்குடி மக்கள் கூட சண்டை நடக்குது. அதனால தொடர்ந்து பயணம் பண்ண முடியாது, இங்கே தான் தங்கி ஆகணும் போது அவன் வந்து வேற வழி இல்லாம எப்படி அந்த பாத்திமா போய் பார்க்கறது, பேசுறது, இப்படியே இருக்கும்போது அந்த ரசவாதி, உண்மையான அந்த ரசவாதி இவனை தேடி வர்றாரு. இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு ஒரு டைம்ல அவன் வந்து அந்த பாலைவனத்துல இரவு ரசிச்சுன்னு இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு கனவு மாதிரி ஒரு ஒரு சம்பவம் தோணுது. ஏன்னா திடீர்னு யாரோ இங்கிருந்து ஒரு 500 பேர் 1000 பேர் வந்து அந்த பாலைவன சோலையை தாக்குற மாதிரி கனவு காண்றான். அது நிஜமாலே நடக்கிற மாதிரி இருக்குது. இதை போய் அந்த பாலைவன சோலையோட தலைவர்கிட்ட சொல்லும் போது அவன் ஃபர்ஸ்ட் நம்பல. அப்புறம் அவர் சொல்றாரு, இது மட்டும் நடக்கலன்னா நான் உன்னை வந்து கொல்ல வேண்டியிருக்கும், நடந்துருச்சுன்னா நான் வந்து உனக்கு பொண்ணும் பொருளும் தருவேன் அப்படின்றாரு. அவன் அவன் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் வந்து
ஏதோ ஒரு பாலைவன குழுவுல இருந்து வந்த ஒரு ஒரு கூட்டம், படை வீரர்கள் கூட்டம் அந்த பாலைவன சோலையை தாக்குது. அவங்களுடைய சட்டப்படி அப்படி தாக்கக்கூடாது. அதனாலதான் அவங்க தைரியமா இருந்தாங்க. இவன் சொல்றதையும் நம்பாம இருந்தாங்க. இப்ப தாக்கும்போது இவன் சொன்னது வந்து வெளிச்சிருச்சு. அதனால ஏற்கனவே இவங்க தயாரா இருந்தாங்க ஆயுதங்களோட. அதனால அவங்கள முறியடிச்சிட்டாங்க. இப்ப அந்த பாலைவன குழுவுல அந்த சோலையுடைய ஆலோசகரா இவங்க வச்சுக்கிறாங்க. அப்பதான் அந்த ரசவாதி வராரு. இந்த பிரிட்டிஷ்கார் தேடிய அந்த ரசவாதி இவனை தேடி வராரு. இவனை தேடி வந்து அவனுக்கு வந்து இது பண்றாரு. நீ வந்து உன்னுடைய உலகம் வந்து இது மட்டும் இல்லை, நீ இங்கேயே தங்கிடக்கூடாது, நீ அடுத்தது உன் கனவை தேடி போகணும்னு சொல்லிட்டு அவனோட கனவை தேடி போக சொல்லி அவனை வழிநடத்துறாரு. நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. இவன் திரும்பியும் ஃபாத்திமாவை போய் பார்த்துட்டு இன்னும் நான் கனவை தேடி போறான். ஏன்னா ஃபாத்திமாவும் சொல்லுவாங்க, நீ கனவை தேடி போயிட்டு உன் புதையலை தேடி போயிட்டு நீ வா, நான் உனக்காக காத்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால சொல்லிட்டு போலான்னும் போது அந்த ஃபாத்திமா சொல்லுவாங்க, நான் உன்னை வந்து கணவனா ஏத்துக்கிட்டேன், அதனால உனக்காக நான் எவ்வளவு வருஷம் ஆனாலும் காத்துன்னு இருப்பேன், நீ வராட்டாலே நான் உனக்காக தான் உன் மனைவியா இருப்பேன்னு அவங்க சொல்றாங்க. அந்த தைரியத்துல அவன் வந்து அந்த ரசவாதி கூட போறான். அந்த ரசவாதி பாலைவனத்துல பயணம் போகும்போது நிறைய அனுபவங்களை அவன் கத்துக்கிறான். கத்துக்கிட்டு ஒரு கட்டத்துல வந்து ஒரு படைக்குழு கிட்ட மாட்டிக்கிறாங்க. சண்டை பழங்குடி சண்டைகள் நடந்தது இல்லையா, படைக்குழு கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க. அந்த படைக்குழு கிட்ட இருந்து உயிர் தப்பிக்கணும் அப்படின்னும் போது என்ன செய்யறதுன்னு போது அந்த ரசவாதி சொல்றாரு, இவனுக்கு வந்து இவன் காத்தாவோட காத்தா மாறக்கூடிய சக்தியெல்லாம் இவனுக்கு இருக்குன்னு இவங்க ரெண்டு பேரையும் கொல்லாம, சரி அதை மாறி காட்டுங்க அப்படின்னும் போது ஒரு 3 நாள் டைம் வேணும், அப்பதான் வந்து இவங்களால மாற முடியும்னு அவர் சொல்றாரு. சரி 3 நாள் டைம் கொடுக்குறாருன்னு இவனுக்கு பயந்து போயிட்டான். ஏன்னா இவனுக்கு அந்த மாதிரி வித்தைகள்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் சொல்றாரு, நீ நிச்சயமா செய்வ, உன்னால முடியும் அப்படின்ற மாதிரி அவர் தைரியமா இருக்காரு. அப்புறம் அவன் வந்து எப்படியோ இயற்கைகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடலாம். 3வது நாள் எல்லாம் வந்துடுறாங்க. இவன் வந்து ஒரு மணல் மேட்டு மேலே ஏறி அந்த இயற்கை காத்து கூட பேசலாம், சூரியன் கூட பேசலாம், அப்புறம் ஒன்னொன்னா பேசலாம். அப்புறம் அந்த பேச்சு வழக்குல அவன் அவன் இயற்கையோடைய மொழியை அவன் புரிஞ்சுக்கிறான். இயற்கையுடைய மொழியை புரிஞ்சுக்கிற பிறகு அவன் அப்பதான் அவனுக்கு வந்து பிரபஞ்ச ஆன்மா கூட தன்னை தானே ஐக்கியப்படுத்திக்கிற அந்த கலையை அந்த இடத்துல அவன் கத்துக்கிறான். தன்னை அறியாமலே அவன் வந்து பிரபஞ்ச ஆன்மா கூட தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த வித்தையை அவன் கத்துக்கிறான். அப்போ ஒரு பெரிய புயல் அடிக்குது. புயல் அடிச்சு அந்த ஊடகங்கள்லாம் அழிஞ்சு போகுது. ஸோ அதனால அந்த தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவன் வந்து ஒரு உண்மையிலே ஒரு சக்தியை வாய்ந்தவன் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் விடுதலை பண்ணிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. அங்க போற வழியில கிட்டக்க என்ன பண்றாரு, ரசவாதி ஒரு மடத்துக்கு போறாரு. அங்க போய் தங்கம்லாம் செஞ்சு அந்த அந்த மடாதிபதிக்கு கொஞ்சம், இவனுக்கு கொஞ்சம், இவனுடைய பங்கா இன்னும் கொஞ்சம் மடாதிபதி கிட்ட கொடுத்துட்டு வர்றாரு. நீ இதுல இருந்து நீ நீ மேல போ, நான் வர மாட்டேன், இப்ப நீ மேல போ, உன் புதையல் கிடைக்கணும், உன் சகுனங்களையும் உன்னுடைய மன சொல்றத நீ கேளு, உன் மனசுகிட்ட பேசு. ஏன்னா அந்த பாலைவனம் முழுக்க அவன் தான் மனசுகிட்ட பேச கத்துக்கிட்டு இருப்பான். மனசுகிட்ட, ஏன்னா அதை பேசுறதுக்கு வேறு வெளியே இல்லை. அதனால தன் மனசு கூட பேசி 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 அவன் மனசே இப்ப அவனுக்கு ஒரு கைடு மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவன் என்ன பண்றான், இப்போ தனியா போறான், பிரமிடுகளை பார்க்கறான். அந்த இடத்துல திடீர்னு அப்போ வந்து மனசு சொல்லுது, நீ எங்க வந்து உடைஞ்சி அழுவுறியோ, உணர்ச்சி வசப்பட்டு அழுவுறியோ, எங்க உன் கண்ணுல இருந்து வர தண்ணீர் எந்த மண்ணுல இடத்துல விழுதோ அங்கதான் அவன் புதையல் இருக்குன்னு அவன் மனசே சொல்லுது. பிரமிடுகளை பார்த்த உடனே, கிட்ட பார்த்த உடனே அவனுக்கு வந்து ஏதோ ஒரு உணர்ச்சி பெருக்குல அவன் அழ ஆரம்பிச்சிருந்தான். அழ ஆரம்பிச்சு அந்த தண்ணி அவன் கண்ணில இருந்த தண்ணி அந்த பூமியில பட்ட உடனே, சரி இங்கதான் நம்ம புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு தோண்ட ஆரம்பிக்கிறான். அப்ப யாரோ இங்க இருந்தோ இந்த ரெண்டு பேரு இவன் என்னோ செய்யறான்னு சொல்லிட்டு இவன்கிட்ட இருந்து கொள்ளை அடிக்கலான்னு சொல்லிட்டு இவனை அடிச்சு துன்புறுத்துறாங்க. கடைசியில இவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்புறம் ஏன்டா இங்க வந்த, நீ ஒரு அரேபியன் கூட இல்லையா, நீ இங்க என்னடா பண்றான்னு போது அவன் சொல்றான், நான் ஒரு புதையலை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அப்ப அவன் சொல்றான், அதுல வந்து அவன் சொல்றான், ஏய் இவன்கிட்ட ஒண்ணும் இல்லை, இவனை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு தங்கம் கொடுத்துருந்தாரு பார்த்தீங்களா, அதை இவனுக்கு எடுத்துக்கிறானுங்க. எடுத்துக்கிட்டு இவனை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தன் வந்து ரொம்ப கேலியா சொல்றான், எனக்கு கூட தான்டா கனவு வந்துச்சு,
ஆண்டிலூசியான்ற ஒரு பகுதியில ஒரு பாழடைஞ்ச தேவாலயத்துல ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு அடியில பொண்ணும் பொருளும் இருக்குன்னு எனக்கு கனவு வந்துச்சு. இது யாராவது நம்பி நான் அவ்வளவு தூரம் ஸ்பெயின் வரைக்கும் என்னால இந்த பாலைவனத்தை கடந்து போவாங்களா? நீ ஒரு பைத்தியக்காரன்டா அப்படின்ட்டு அவன் போயிடுறான். அப்பதான் அவனுக்கு தெரியுது அவனுடைய உண்மையான அந்த புதையல் எங்க இருக்கு அப்படின்றது. ஏன்னா அவன் எங்க இருந்தானோ அங்கதான் அவன் புதையல் இருக்கு. ஸோ திரும்பி அங்க பயணம் பண்றான். அந்த மடத்துக்கு வரான். இவனுக்காக ஒரு பங்கு கொடுத்துட்டு போயிருக்காருல அந்த தங்கத்தை வாங்கிட்டு ஊர் திரும்புறான். அவன் அன்னைக்கு நைட்டு எங்க தங்கினானோ அந்த பாழடைஞ்ச தேவாலயத்துக்கு வந்து தோண்டி பார்த்தா அங்க பொண்ணும் பொருளும் வைரம் வைடூரியம்னு கொட்டி கிடக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறான். சந்தோஷப்பட்டு இப்போ திரும்பியும் நான் இப்போ ஃபாத்திமாவை ஏன்னா அவன் புதையலோட திரும்பி வரேன்னு சொல்லியிருக்கான். இப்ப வர வழியில அவன் ஃபாத்திமாவை பார்க்கல, ஏன்னா புதையலோட தான் வரேன்னு சொல்லியிருக்கான். அதனால இப்ப திரும்பியும் இப்போ அவன் பெரிய கோடீஸ்வரன், பெரிய செல்வந்தன், இப்ப நல்ல அனுபவசாலி. இப்ப திரும்பியும் அவன் பாத்திமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பாலைவன சோலைக்கு போறான். அநேகமா அவன் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா திரும்பி வருவான்றதான் நம்மளுடைய அதை நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. ஸோ இந்த ரசவாதி இந்த நூல் மூலமா அவர் என்ன சொல்ல வராருன்னா, நீங்க எதை உண்மையா விரும்புறீங்களோ அதை வந்து நிறைவேற்றுறதுக்காக இந்த பிரபஞ்சத்துல எல்லா சக்திகளும் வந்து வந்து உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது நீங்க உண்மையா விரும்பணும். உங்க கனவுகளை வந்து நீங்க பின்பற்றணும். உங்க கனவுகளை பின்பற்றும் போது நீங்க உண்மையா ஒண்ணு விரும்பும் போது நீங்க வந்து உங்க கனவுகளா வரும். கனவுகளை பின்பற்றி நீங்க போனீங்கன்னா வர 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 தடைகள் அதெல்லாம் தாண்டி நீங்க போனீங்கன்னா அந்த தடைகள்ல தாண்டறதுக்கும் அது உங்களுக்கு சரியான வழியை காட்டுறதுக்கும் இந்த பிரபஞ்சம் ஏதாவது யாரையாவது கொண்டு வரும், ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு உதவியை கொண்டு வரும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க மனசு சொல்றது கேளுங்க. முதல்ல அந்த மனசு வந்து புலம்பும், புரியாத விஷயங்கள் எல்லாம் பேசும், குழப்பம். ஆனா நீங்க தொடர்ந்து அது பேசுறத நீங்க கேட்டுக்கிட்டே அமைதியா அதை எந்த விதமான இடையூறும் பண்ணாம கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல அதுவே உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் அமையும் அப்படின்னு அவர் இந்த பாலோ கொய்யாலோ இந்த ரசவாதி மூலமாக தெளிவுபடுத்துறாரு. ஸோ நம்ம எதை உண்மையா விரும்புறோன்றதுதான் இங்க ரொம்ப முக்கியம். யாரோ சமுதாயம் நம்ம மேல திணிக்கிறது, இல்ல சொந்தக்காரங்க நம்ம மேல திணிக்கிறது, பெத்தவங்க நம்ம மேல திணிக்கிறது, நண்பர்கள் நம்ம மேல திணிக்கிறது, அதெல்லாம் நம்மளுடைய அதை நம்ம டார்கெட்டா நம்ம எடுத்து கொடுக்க முடியாது கூடாது. ஏன்னா உண்மையால உங்க மனசு எது உண்மையான இதை நேசிக்குதுன்றத நீங்க கண்டுபிடிச்சோம். அதுதான் பர்பஸ் ஆஃப் த லைஃப் அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க மனசுகிட்ட பேசணும். அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது இல்லை ஒரு மணி நேரமாவது நீங்க தனிமையில இருந்து எந்த விதமான செல்போனு, எந்த விதமான வீடியோஸ், யாரோட தொடர்பும் இல்லாம அமைதியா உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு மட்டும் கேட்டுக்கிட்டே இருங்க. ஆரம்பத்துல அது ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் பேசும், உங்க பழைய காயங்களை தூண்டி விடும், என்னென்னவோ பல விஷயங்களை பேசும். ஆனா ஒரு கட்டத்துல அது மனசு அடங்கி உங்களுக்கான நீங்க உண்மையில எதை விரும்புறீங்க இல்ல அது என்ன விரும்புதுன்னு உங்ககிட்ட சொல்லும், அதை அடையாளத்துக்கான வழியும் சொல்லும் அப்படின்னு இந்த ரசவாதி மூலமாக பாலோ கோயலோ சொல்லியிருக்காரு. நாமும் வந்து இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.